ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம தமிழக அரசுலேருந்து விதை நிறுவனம் NSCLன்னு சொல்லுவாங்க. இதுக்கு எந்த ஒரு இன்டர்வியூ இல்லாமல் பணி நியமனம் நீங்கள் செலக்ட் ஆகிற பட்சத்தில் தமிழ்நாட்டில் இந்த பணி நியமனம் இருக்க போகுது. உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே 80,000 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தான், எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் அவங்க கேட்கல. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 30/11/2024 வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம இது நாள் வரைக்கும் இந்த துறையிலேருந்து வேலைவாய்ப்பு பார்த்தது கிடையாது. தற்போது புதிய துறையிலேருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஸோ இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ வந்து லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு இருந்துன்னா லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் ஹியர் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ அந்த வேலைவாய்ப்பை பற்றின அனைத்து தகவலும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே வந்து செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன் நான் அப்ளை பண்ணுற லிங்க் வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயே கொடுத்துருக்கேன். இந்த வேலை வாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா நேஷ்னல் ஸ்ட்ரீட்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் NSCLன்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து கொடுத்துருக்குறாங்க. நிறைய கேட்டகரி, 1 இல்லை 2 இல்லைங்க, 15 விதமான கேட்டகரியில் டிஃப்ரெண்ட் ஆஃபீஸஸில் ரீஜனல் ஆஃபீஸ், ஏரியா ஆஃபீஸ், ஃபார்ம்ஸ் லொக்கேட்டட் ஆல் ஓவர் இந்தியாவில் லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் செலக்ட் ஆகுறன்ற பட்சத்தில் நம்ம தமிழகத்திலே வேலைவாய்ப்பு இருக்குது. நம்ம அந்த வேலைவாய்ப்பை அப்ளை பண்ணி உடனே வாங்கிக்கலாம். ஸோ இதில் டீட்டெயில் ஆஃப் வேக்கன்சிஸ் நம்ம பார்க்கலாம், என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெப்டி ஜென்ரல் மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங், அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா HR அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல், மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்கில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், சீனியர் ட்ரெயினி அதில் விஜிலன்ஸ், ட்ரெயினிலே அக்ரிகல்ச்சர், குவாலிட்டி கண்ட்ரோல், மார்க்கெட்டிங், ஹியூமன் ரிசர்ச், ஸ்டெனோகிராஃபர், அக்கௌண்ட்ஸ், அக்ரிகல்ச்சர் ஸ்டோர், இன்ஜினியர் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு 15 விதமான கேட்டகரியில் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. டோட்டலாக நமக்கு 188 காலி பண்டம் இருக்குது. இதில் கேட்டகரி வைஸ் ஜென்ரல், OPC, OC, BC சொல்லிட்டு தனித்தனியாக கேட்டகரி வைஸும் உங்களுக்கான வேக்கன்சிஸ் ப்ளஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் ஹெட் ஆஃபீஸ் டெல்லியில் இருக்குது. ஆல் ஓவர் இந்தியாவில் வேக்கன்சிஸ் இருக்குது. நம்ம தமிழ், அதாவது லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்றனால தமிழில் நாட்டிலேருந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலே உங்களுக்கான பணி நியமனம் கொடுத்துடுவாங்க. இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக சேஞ்ச் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா
டெப்டி ஜென்ரல் மேனேஜருக்கு நம்ம எம்பிஏ ஹச்ஆர் 2 இயர்ஸ் பிஜி டிப்ளமோ படிச்சிருக்கணும். இதுக்கு இல்லை அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் 10 இயர்ஸ் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. இது அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கீங்க, அந்த பதவிக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா எம்பிஏ ஹச்ஆர் படிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் அட் ஆஃபீஸர் லெவல் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. நேம் ஆஃப் த போஸ்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியை பொறுத்தளவுக்கு 2 இயர்ஸ் ஃபுல் டைம் பிஜி டிகிரி இல்லை அப்படின்னா டிப்ளமோ இன் பர்சனல் மேனேஜ்மெண்ட்டில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். மேனேஜ்மெண்ட் ட்ரெயின் குவாலிட்டி கண்ட்ரோலில் எம்எஸ்சி அக்ரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் பிஇ பிடெக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இல்லை எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் படிச்சிருந்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். அதேமாதிரி சீனியர் ட்ரெயினியை பொறுத்தளவுக்கு எம்பிஏ ஹச்ஆர் படிச்சிருந்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். ட்ரெயினி அக்ரியில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி அக்ரி, ட்ரெயினியில் குவாலிட்டி கண்ட்ரோலில் பிஎஸ்சி அக்ரி படித்தவங்க இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். ட்ரெயினி ஹச்ஆரில் நீங்கள் ஒரு டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா போதும், நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் எம்எஸ் ஆஃபீஸ் இருந்தால் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ட்ரெயினி ஸ்டெனோகிராஃபருக்கு சீனியர் செகண்டரி ஸ்கூல் படிச்சிருந்தா போதும், அதாவது 12th படிச்சிருக்கணும். அது கூட டிப்ளமோ இன் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சிருந்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். ட்ரெயினி அக்கௌண்ட்ஸில் பிகாம் வித் மினிமம் 60% மார்க் இருக்கணும். அக்ரி ஸ்டோருக்கு பிஎஸ்சி அக்ரி, இன்ஜினியரிங் ஸ்டோருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். ட்ரெயினி டெக்னீஷியனை பொறுத்தளவுக்கு ரிலவெண்ட் ஃபீல்டில் ஐடிஐ படிச்சிருக்கணும். என்னென்ன ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், ஆட்டோ எலக்ட்ரீஷியன், வெல்டர், டீசல் மெக்கானிக் இதில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ ஐடிஐலேருந்து 10th 12th டிப்ளமோ எனி டிகிரி பிஜி வரைக்கும் எம்பிஏ வரைக்கும் படித்தவங்க உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற வேலை வாய்ப்பை நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கணும். ஓவர் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பதவிக்கான சேலரியை பொறுத்தளவுக்கு டெப்டி ஜென்ரல் மேனேஜருக்கு ஸ்டார்டிங் 70,000லேருந்து 2 லட்சம் வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். டோட்டலாக பர் மந்த்துக்கு கைக்கு கிடைக்கிறது 141 கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. 1,41,260. அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு 80,720 வரைக்கும் கிடைக்கும். மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிக்கு 57,920, சீனியர் ட்ரெயினிக்கு 31,856, ட்ரெயினிக்கு 24,614 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். ஸோ இது இப்போதைக்கு பெர்மனெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. இந்த ஜாப் கிடச்சிச்சு அப்படின்னா இவ்வளோ சம்பளம் நமக்கு கிடைக்கும். இதற்கான வயது வரம்பு மினிமம் 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ட்ரெயினியாக இருக்கீங்கன்னா 27 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். சீனியர் ட்ரெயினி மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிக்கும் 27 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். டெப்டி ஜென்ரல் மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு டெப்டி ஜென்ரல் மேனேஜருக்கு 50 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு 30 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். அஸ் பர் த கவர்மெண்ட் ரூல் படி SC/SC ஸ்டூடெண்ட்ஸ்னு 5 வருஷம், ஓபிசினா 3 வருஷம் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அதையும் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு எப்படி உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னா டெப்டி ஜென்ரல் மேனேஜர் அப்படின்றதுக்கு 3 ஸ்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், பர்சனல் இன்டர்வியூ. பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் அப்ளிகேஷனை பொறுத்து அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ சிபிடியில் அதை பொறுத்து ஆட்களை தேர்வு செய்வாங்க. அசிஸ்டன்ட் மேனேஜருக்கும் அதே தான். இதே மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி, சீனியர் ட்ரெயினி எல்லாத்துக்கும் ஒரு சிபிடி இருக்கும். அதை பாஸ் பண்ணி செகண்ட் லிஸ்ட்டில் மெரிட் லிஸ்ட் கம்ப்யூட்டர் வெரிஃபிகேஷன் இருக்கும், அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஸ்டேஜ் 3ல் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் இதுக்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பர்சன் ஒரு போஸ்ட்டுக்கு தான் விண்ணப்பிக்க முடியும். ஸோ பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் எவ்வளோ மார்க் இருக்குது, டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் எவ்வளோ இருக்குது, அதற்கான சிலபஸ் என்ன, எப்படி வந்து படிக்கணும் அப்படின்னு டீட்டெயில் இதில் கொடுத்துருக்குறாங்க. இதை நீங்கள் ஒரு ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாம். இந்த டெப்டி ஜென்ரல் மேனேஜரும் அசிஸ்டன்ட் மேனேஜரும் பெர்மனெண்ட்டாக எடுக்கிறாங்க. மற்ற ட்ரெயினிஸ் எல்லாமே 1 இயர் ட்ரைனிங். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீஷன் ஆஃப் ட்ரைனிங்கை முடிச்சதுக்கப்புறம் ரெகுலர் போஸ்ட்டுக்கு உங்களை வந்து ஜாயின் பண்ணி விடுவாங்க அப்படின்றதும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிஸ், சீனியர் ட்ரெயினிஸ் இதுக்கெல்லாம் எவ்வளோ சேலரி, என்ன டீட்டெயில் அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு 500 rupees வந்து ஃபீஸ் கொடுத்துருக்குறாங்க. இது ஜென்ரல் கேட்டகரி, EWS, OPCயில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான். மற்றவங்களுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி 30 நவம்பர் 2024 அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் அதுதான். 26 அக்டோபர் 2024 ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். சிபிடி உங்களுக்கு எப்போ அப்படின்னா 22 டிசம்பரில் இருக்கும். இந்த இயர் எண்டுக்குள்ளே நம்ம கையில் ஒரு சூப்பரான அரசு வேலை கிடச்சிரும். ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்திருக்கூடிய
நோட்டிஃபிகேஷன், அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.